நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு அதிகம் காணப்படும் தாலுகாக்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த பெருமழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை விமானம் மூலம் தூத்துக்குடி சென்ற முதல்வர் மழை சேதங்களை பார்வையிட்டார். அந்தோணியார்புரம், மரவன் மடம், பிரையண்ட் நகர், அண்ணா நகர், புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் சாலையில் தேங்கியுள்ள மழை வெள்ளத்தில் நடந்தே சென்று பாதிப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 600க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை ஸ்டாலின் வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் நேரு, ராஜகண்ணப்பன், கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தனர். தூத்துக்குடியை தொடர்ந்து நெல்லை சென்ற முதலமைச்சர் சந்திப்பு பேருந்து நிலையம், தாமிரபரணி கரையோர பகுதிகளில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார். மேலும் சந்திப்பு நிவாரண முகாமில் தங்கியுள்ளவர்களுக்கு அவர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேளாண் பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு நிவாரண உதவிகளை அறிவித்தார். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு அதிகமுள்ள வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றார். பிற தாலுகாக்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அதிக மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6,000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய பேரிடர் ஏற்படும் போது கூடுதல் நிதியை மத்திய அரசிடம் கோரியும் அதை வழங்கவில்லை என முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார்.